ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காலிஃப்ளவர் குழம்பு. ரொம்பவும் டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் குழம்புக்கு வணக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதோட சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 1, குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மசாலா அரைச்சி தனியாக எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அது சூடானதுமே 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். இதோட எடுத்து வச்சிருக்க 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வணங்கணும். தக்காளி 1 மீடியம் சைஸ் எடுத்தோம் இல்லையா, அதை கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே சின்ன வெங்காயம் கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். இப்போது சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதோட தேங்காய் 100 கிராம் எடுத்து வச்சோல்ல, அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வணக்கி இறக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்க தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 2, ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒரு பூவை நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். அடுப்பில் வானிலையை வச்சு சூடானதும் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுமே கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை எடுத்து வச்சோல்லையே, அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 2. இது எல்லாத்தையுமே நல்லா வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் இப்படியே நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை ஒரு பாதி அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணியில் நல்லா வேகணும். தண்ணி நல்லா கொதிச்சு காய் வேகிற அளவுக்கு வரணும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது காய் பாதிக்கு மேலே நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை காயோட சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கோங்க. ஏன்னா மசாலா வெந்து வரும்போது குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்திக்கலாம். அதுக்காக ரொம்ப சேர்த்திடக்கூடாது. நான் இங்கே பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இதோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இதோட காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். காரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்த தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் விடணும். ஒரு 5 மினிட்ஸ் காயும் நல்லா வேகணும். அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.